தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. எதிரி நாடுகளுக்கு எதிராக பயோவார் எனப்படும் உயிரியல் போரில் சீனா ரகசியமாக ஈடுபட்டு வருவதாக ஏற்கனவே பல நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஆயுதங்களுக்கு பதில் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்களை பயன்படுத்தி எதிரி நாட்டுக்கு சேதத்தை உண்டு பண்ணுவதுதான் பயோவார். அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி ஒரு போரில் சீனா இறங்கி இருக்கிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக திடுக்கிடும் சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. மிகவும் கொடிய பூஞ்சைகளை கடத்தி வந்த 2 சீன ஆராய்ச்சியாளர்களை அமெரிக்காவின் FBI இப்போது கைது செய்திருக்கிறது. அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். சீனாவை சேர்ந்த பிரபல உயிரியல் ஆராய்ச்சியாளர் யுன்கிங் ஜியான், வயது 33. இவர் அமெரிக்காவின் மிச்சிகன் பல்கலைக்கழக ஆய்வகத்தில் வேலை பார்த்து வந்தார். இவரது காதலர் ஜூனியோங் லியூ, வயது 34. சீன ஆராய்ச்சி கூடத்தில் உயிரியல் ஆய்வாளராக பணி செய்து வந்தார். சமீபத்தில் தனது காதலி ஜியானை பார்க்க அமெரிக்கா வந்தார் லியூ. இவர்கள் நடவடிக்கையில் பல்கலை ஊழியர்கள் சிலருக்கு சந்தேகம் வந்தது. ஆபத்தான ஆராய்ச்சி திட்டத்தில் அவர்கள் இறங்கி இருக்கக்கூடும் என்று சிலர் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். காதலர்களை ரகசியமாக கண்காணித்த FBI டீம் சந்தேகத்தை உறுதி செய்தது. அவர்களை சுற்றி வளைத்து சோதனை செய்தது. அப்போதுதான் அவர்களிடம் ஃபியூசேரியம் கிராமினேரம் என்ற கொடிய பூஞ்சைகள் இருப்பது தெரிந்தது. நிபுணர்கள் உதவியுடன் அவற்றை FBI கைப்பற்றியது. ஃபியூசேரியம் கிராமினேரம் என்ற பூஞ்சைகள் பயிர்களில் தலைக்கருகள் என்னும் கொடிய நோயை கொண்டு வரும். இந்த நோய் வந்தால் அறுவடைக்கு ஒன்றும் மிஞ்சாது. குறிப்பாக அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் போன்ற பயிர்களை கடுமையாக தாக்கும் தன்மை கொண்டது. ஃபியூசேரியம் கிராமினேரம் பூஞ்சைகள் உலக அளவில் விவசாயத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தும் சக்தி கொண்டவை. அதோடு மனிதர்கள், கால்நடைகளின் கல்லீரலை தாக்கும் அபாயமும் உண்டு. இந்த பூஞ்சைகளை கடத்தி வந்து ஆய்வு செய்து இன்னும் வீரியமிக்கதாக மாற்றி அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய நாசவேலை செய்ய இருவரும் திட்டமிட்டு இருக்கலாம் என்று FBI கருதியது. விசாரணையில் 2 பேருக்குமே ஆராய்ச்சிக்காக சீன அரசாங்கம் பெரிய அளவில் நிதி உதவி செய்ததும் தெரிய வந்தது. எனவேதான் காதலர்கள் 2 பேரையும் FBI கைது செய்தது. இது குறித்து FBI இயக்குனர் காஷ் பட்டேல் கூறியது, யுன்கிங் ஜியான் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விசுவாசமாக இருந்துள்ளார். அவர் இந்த நோய் கிருமி குறித்த ஆராய்ச்சிக்காக சீன அரசாங்கத்திடமிருந்து நிதி பெற்ற ஆதாரங்களும் உள்ளன. 2 பேர் மீதும் சதித்திட்டம் தீட்டியது, கடத்தல், விசா மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் 2 பேர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறது என்று கூறினார். கொரோனா வைரஸ் பரவும் போதே சீனா மீதுதான் பழி விழுந்தது. அதை சீன வைரஸ் என்றே ட்ரம்ப் அழைத்தார். சந்தேகத்தை உறுதி செய்வது போல் சீனாவும் வைரஸ் நோய் பரவல் பற்றிய செய்திகளை மறைத்துவிட்டது. எல்லா நாட்டின் கோவிட் பாதிப்பு பலி விவரம் உலக சுகாதார நிலையத்திடம் உண்டு. ஆனால் சீனாவில் பாதிப்பு, பலி எவ்வளவு என்பது அந்த நாட்டை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எனவேதான் கொடிய பூஞ்சை கடத்தல் விவகாரத்தில் பயோவார் பின்னணி இருக்கிறதா என்று அமெரிக்கா தீவிரமாக அலசி வருகிறது.